இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. காலையில நடந்த விஷயம்லாம் இருக்கே அது எல்லாமே சரியாயிடுச்சு. எந்த டென்ஷனும் இல்ல. டென்ஷன் இல்லையா? எஸ், சூப்பர். எனக்கு தெரியும் உனக்கு டென்ஷன் இருக்காதுன்னு. என்ன நீ ஸ்ட்ராங்ல, அதுவும் ஏன் கூட இருக்கிறதுனால லக்ஷ்மி. ஆனா ரிஷி, எனக்கு உன்கிட்ட இன்னொரு விஷயத்த சொல்லணும். ஓ லக்ஷ்மி, இப்போ உனக்கு டென்ஷன் இல்லல்ல? சோ எல்லாம் சரியாயிடும். அண்ட் அபய் அங்கிள் கால் பண்றாரு, அவர்கிட்ட பேசிட்டுமா? நீ முதல்ல பேசு. என்ன இது, அபய் அங்கிள் காலை கட் பண்ணிட்டாரு. அப்போ ஒண்ணு பண்ணுவோம், மறுபடியும் லக்ஷ்மிக்கே கால் பண்ணுவோம். என்னக்கா ஆச்சு? அது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கால் பண்றானா? சொல்லு ரிஷி. அது வந்து அபய் அங்கிள் காலை கட் பண்ணிட்டாரு. சோ அதான் திரும்ப உனக்கே கால் பண்ணேன். இங்க பாரு லக்ஷ்மி, இப்போ உனக்கு டென்ஷன் இல்லல்ல? அப்படின்னா நீ ஜாலியா இரு, எல்லாம் சரியாயிடும். ஆமா, எல்லாம் சரியாயிடும் தான். ஆனா உன்கிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். சார், மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யா எஸ் சார். லக்ஷ்மி, மீட்டிங் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம திரும்ப பேசலாம். ஓகே? சரி, ஓகே. ஓகே, பை. என்னாச்சு? என்னவா? அவரோட மீட்டிங் மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு. அப்படியா? ஆனா அவனுக்கு அபய் அங்கிள் போன் பண்ணிருக்காரு. மலிஷ்காவோட அப்பா போன் பண்ணிருக்காரு. ஆனா ரிஷியால அவர்கிட்ட பேச முடியலையா. மீட்டிங்க்கு அப்புறம் அவர்கிட்ட பேசும்போது கண்டிப்பா ஒரு விஷயத்த சொல்லிருவாரு. அண்ணிமா கரெக்ட். அவர் மறுபடியும் ஃபோன் பண்ணி மலிஷ்காவை பத்தின விஷயத்தெல்லாம் சொல்லிடுவாரு. நீங்க பாருங்க, நீங்க ஃபோக்கஸ்டா இருக்கணும். நம்ம கிட்ட டைம் இல்ல, டெட்லைன் இருக்கு. நைட் 10 o'clock தான். நிறைய வேலை இருக்கு. கண்ட விஷயத்தெல்லாம் இப்ப யோசிக்க வேண்டாம். ஆயுஷ் கரெக்டா சொல்றான். நம்ம கிட்ட இப்ப டைம் இல்லக்கா. Just shut up. I said shut up. உன்னையே கிட்னாப் பண்ணிக்க பிளான் போடுவியா? உன்னையே கிட்னாப் பண்ணிப்பியா? என் பொண்ணா இருந்துகிட்டு முட்டாள்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க. உன்ன மாதிரி வடிகட்டின முட்டாள நான் பார்த்ததே இல்ல. எவ்வளவு பெரிய இடியட். நான் ஒரு இடியட் இல்ல மாம். நான் ஸ்மார்ட். நான் ஒரு ஜீனியஸ். அப்படியா? நீ ஜீனியஸோ? நீ ஸ்மார்ட்டோ? பண்ணு. சரி, நான் தப்புன்னு ப்ரூவ் பண்ணு. என்ன மாம், என்ன சொல்றீங்க? இல்ல நீ ப்ரூவ் பண்ணு. உன்னால முடியும் இல்லையா? நீ எவ்வளவு பெரிய ஜீனியஸ்னு ப்ரூவ் பண்ணு. நானும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். அறிவு கெட்டவளே, உண்மையிலேயே யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு பயந்து போயிட்டேன். அந்த லக்ஷ்மி தான் உன்னை கிட்னாப் பண்ணிட்டான்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். இதுதான் என்னோட புத்திசாலித்தனம். நீங்க யோசிப்பீங்க, லக்ஷ்மி என்ன கிட்னாப் பண்ணிட்டான்னு நீங்களும் நம்பிட்டீங்க. இதுதான் என்னோட ஜீனியஸ் பிளான். அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்களே இதை நம்புறீங்கன்னா போலீஸ் ஏன் நம்ப மாட்டாங்க? போலீஸ் கண்டிப்பா நம்புவாங்க. அந்த கம்பல் இந்நேரம் போலீஸ் கைக்கு போயிருக்கோம் இல்லையா? அவ அரெஸ்டும் ஆயிருப்பா. இல்ல மலிஷ்கா, லக்ஷ்மிய அவங்க அரெஸ்ட் பண்ணல. பட் வை? ஏன்னா லக்ஷ்மியோட பாக்கியம் மறுபடியும் அவளை காப்பாத்திருக்கு. ஆயுஷ்க்கு ஆக்சிடென்ட் ஆயிருந்தது. லக்ஷ்மி ஃபுல் நைட் அவன் கூட இருந்திருக்கா. 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. டாக்டரோட சாட்சியா அவன் கையில இருக்கு. அவ ஹாஸ்பிட்டல்ல இருந்ததா டாக்டர்ஸே சொல்லிடுவாங்க. அப்ப அந்த கம்மல், மலிஷ்காவோட ரூம்ல அந்த கம்மல் கிடைச்சது இல்ல? அந்த கம்மலை பார்த்துமா போலீஸ் அவளை அரெஸ்ட் பண்ணல? அவளுடைய கம்மலும் அவங்களுக்கு கிடைச்சது. சோனியா பேசினதால அந்த கம்மலை அவங்க ஆதாரமா வச்சிருக்காங்க. எனிவே டெல் மீ, லக்ஷ்மியோட ரூம்ல இருந்து யார் அந்த கம்மலை கொண்டு வந்தது? எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியவே மாட்டேங்குது. என்னோட கம்மல் எப்படி அவ ரூமுக்கு போச்சு? ஆமால கம்மல், அண்ணி அந்த கம்மல் அங்க எப்படி போச்சு? அதானே, அதோட நீ மலிஷ்கா வீட்டுக்கு போவே இல்லையே. அததான் சொல்றேன். என்னோட கம்மல் அங்க இருக்குன்னா ஒரு விஷயம் தான் எனக்கு தெரிய வருது. யாரோ வேணும்னே என்னோட ரூமுக்கு வந்து என்னோட கம்மல் எடுத்துட்டு அங்க போய் வச்சிருக்கணும். எனக்கு கம்மல் அங்க கிடைச்சாதானே நான் மாட்டிக்க முடியும். மொத்த தப்பும் ஏன் தலைமையில போட முடியும். ஆனா உன்னோட கம்மல உன்னோட ரூம்ல இருந்து மலிஷ்கா ரூமுக்கு கொண்டு போனது யாருக்கா? மலிஷ்கா தான் அந்த கம்மலை கொண்டு வந்தா. லக்ஷ்மி கோவத்துல பேசின விஷயத்த சோனியா தான் இவகிட்ட வந்து சொன்னா. அவ்வளவுதான். உங்க பொண்ணு மூளையை போட்டு கசக்கி ஒரு கடத்தல் பிளானை அவங்க போட்டாங்க. நேரா லக்ஷ்மி வீட்டுக்கு போய், அதாவது ஓபராய் வீட்டுக்கு போய் அங்கிருந்து கம்மலை எடுத்துட்டு வந்து தன்னோட ரூம்ல போட்டு கடத்தல் பிளானை ஒர்க் அவுட் பண்ணிட்டா. அதாவது கேஸ திருப்பி விட்டுட்டா. ரூம்ல ரத்தத்தெல்லாம் வேற தெளிச்சு விட்டா. ரத்தத்தை பாத்துருப்பீங்களே, அது நீங்க பெத்த ரத்தத்தோட வேலை தான். மலிஷ்கா தான் கையில பின்ன குத்தி ரத்தத்தை பீறி அடிச்சு விட்டா. இதனால என்ன ஆகும்? லக்ஷ்மி ரூமுக்குள்ள வந்தா மாதிரி எல்லாரும் நினைப்பாங்க. பாத்தீங்கல்ல, உங்க பொண்ணு பெரிய கில்லாடி. எப்படி பிளான் பண்ண பாருங்க. 2 சொட்டு ரத்தத்தை விட்டு அவ டிராமாவே ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் எனக்கு போன் பண்ணா. நான் யாரு? அவளுக்கு நேர்மையான பார்ட்னர் ஆச்சு. நான் தான் இந்த இடத்துக்கு அவளை கூட்டிட்டு வந்தேன். உங்க பொண்ணுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சு போச்சு. இன்னொரு விஷயம், இந்த இடம் பிடிக்கலாம்னு சொல்லுங்க, வேற ஒரு நல்ல இடம் வச்சிருக்க பாத்துக்கலாம். இது உன்னுடைய இடமா? நான் ஏன் இடம் சொல்ல, இது வேற ஒருத்தன் இடம். இந்த மாதிரி நிறைய இடம் இருக்குன்னு சொன்னேன். போற வழியில இந்த இடத்தை பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த பிளான் உங்களுக்கு பிடிக்கலையா? பிளான் மை ஃபுட். மலிஷ்கா, உன்னுடைய இந்த பிளான் கொஞ்சம் கூட ஒர்க் அவுட் ஆகாது.
போலீஸ் லக்ஷ்மிக்கு நாளைக்கு நைட் வரைக்கும் டைம் கொடுத்திருக்காங்க. தான் நிரபராதின்னு ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. அவ எவ்வளவு ஸ்மார்ட்னு தெரியும்ல. அவ நிரபராதின்னு நிரூபிச்சே தீருவா. என்ன உளறீங்க? இப்ப என்ன நடந்துருச்சு? நீங்க ஏன் அம்மா தானே? உண்மையை சொல்லுங்க, நீங்க என்னோட அம்மா தானே? ஏன் பேச்ச நீங்க நம்புறதை விட்டுட்டு போய் அந்த பட்டிக்காட்டு பொண்ணோட பேச்ச நம்பிட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாம் உண்மையாலே என்னோட அம்மா தானே? நான் நீ குப்பை மாதிரி ஒரு பிளான் போட்டிருக்க. இது ஒர்க் அவுட் ஆகாது. நீ லக்ஷ்மி மேல பழி போட்டிருக்கியே. அவ நிரபராதிங்கிற ஆதாரம் அவ கையில இருக்கு. இந்த விஷயம் ரிஷிக்கு தெரிஞ்சதுன்னா அவ எல்லாத்தையும் விட்டுட்டு லக்ஷ்மி பின்னாடி வந்துருவான். கிட்னாப்பரை தேடுவான். இந்த நேரத்துல யார் மாட்டுவாங்க தெரியுமாடி? நீ. சரி அதெல்லாம் விடுங்க. கமலை பத்தி நம்ம அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல நம்ம மலிஷ்காவை பத்தி யோசிப்போம். மலிஷ்கா இப்போ எங்க இருப்பா? அவளை யாரு கிட்னாப் பண்ணிருப்பாங்க, கூட்டிட்டு போயிருப்பாங்க? ஆயுஷ், உனக்கு மலிஷ்காவை பத்தி ரொம்ப நல்லா தெரியும்ல. அவளுக்கு யாரு கூடயாச்சும் முன்விரதம்? இல்ல அண்ணே, அவளுக்கு எதிரிங்கலாம் யாரும் இல்ல. அப்ப அவளை யாரு கிட்னாப் பண்ணிருப்பாங்க? ஒருவேளை பணத்துக்காக யாராவது கிட்னாப் பண்ணிருப்பாங்களா? பணத்துக்காக பண்ணிருந்தாங்கன்னா மலிஷ்காவோட அப்பா அம்மாவுக்கு போன் வந்திருக்கும்ல. வரல. இது வரைக்கும் யாரும் போனும் பண்ணல. சரி, அப்படியே போன் பண்ணிருந்தா அவங்க சொல்லுவாங்களா? சொல்லி ஆகணும். இவங்களை குத்தி காட்டணும்ல. பேராசை பிடிச்சவன். இவ்ளோ மட்டமா நடந்துக்கிற மலிஷ்காவை கிட்னாப் பண்ணிட்டு இப்ப பணமா கேக்குற? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? அதெல்லாம் அவங்க கேட்கணும்ல. நீ கரெக்டா தான் சொல்ற. ஆனா இன்னும் கிரண் ஆண்டி இங்க வரல. அப்படின்னா போன் கால் வந்திருக்காது. வரல. ஆனா என்ன காரணமா இருக்கும்? மலிஷ்காவுக்குன்னு எதிரிங்க கிடையாது. பணத்துக்காகவும் போன் பண்ணனா என்ன காரணமா இருக்கும்? அண்ணே, வேணும்னே கிட்னாப்பர்ஸ் டிலே கூட பண்ணலாம்ல. அவளை டார்ச்சர் பண்ணுவாங்க. லேட்டா போன் பண்ணா நிறைய பணம் கிடைக்கும். அதோட சரி, அவங்க போன் பண்ற வரைக்கும் நம்மளால வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இதுதான் ப்ராப்ளமே. வெயிட் பண்ணவும் முடியாது. அப்படின்னா அந்த மலிஷ்கா எங்க தான் போயிருப்பா? ஒரு நிமிஷம். அது மலிஷ்காவை நான் கடைசியா பார்த்தப்போ அவ யார்கிட்டயோ போன்ல பேசிக்கிட்டு இருந்தா. யார்கிட்ட? யாரோ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா. யாரையோ பாக்கணும்னு வேற சொல்லிட்டு இருந்தா. எங்க? ஏதோ ஒரு டிஸ்கோ பேரை சொன்னா. ஒருவேளை மலிஷ்கா அந்த டிஸ்கோவுக்கு போயிருக்கணும். அங்க அவ யார்கிட்டயாவது சண்டை போட்டிருக்கணும். பழி வாங்குற எண்ணத்தோட அவங்க அவளை கிட்னாப் பண்ணிருக்கலாம். கண்டிப்பா இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா ஆயுஷ், மலிஷ்கா பெரிய ஆபத்துல இருப்பா. இது உண்மைனா கண்டிப்பா மலிஷ்காக்கு தெரிஞ்சவங்க அங்க யாருமே கூட இருக்க மாட்டாங்க. ஒருவேளை அவங்க எல்லாரும் சேர்ந்து மலிஷ்காவை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் இது பெரிய பிரச்சனை ஆயிடும். நம்ம அதுக்குள்ள மலிஷ்காவை தேடுங்க. சொன்ன கேளு. I understand. பட் உங்களோட இந்த நேர்மையான முகத்தை தான் என் குடும்பத்துக்கு காட்டி உங்களை பத்தி புரிய வைக்கணும்னு பாக்குறேன். ஏன்னா இதுதான் நீங்க. அவ உங்களை வாய்க்கு வந்த மாதிரி திட்டுறா. ஆனா அவ காணா போனதுக்கு அப்புறம் நீங்க தான் அவளுக்காக இங்க துடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இட்ஸ் ஓகே அண்ணி. ஐ அண்டர்ஸ்டாண்ட். மலிஷ்காக்கு எதுவும் நடக்க கூடாது. அவளுக்கு மட்டும் இல்ல, யாருக்கும் எதுவும் நடக்க கூடாது. நம்ம முதல்ல மலிஷ்காவை தேடி கண்டுபிடிக்கணும். அந்த டிஸ்கோ இருக்கே, நாம முதல்ல அங்க இருந்து ஆரம்பிக்கலாம். நேரா டிஸ்கோக்கு போய் தேடலாம். சரிக்கா? ஓகே, லெட்ஸ் டு திஸ். நம்ம மிஷன் ஆன் ஆயிடுச்சு. ஆன்